எல்லாருக்கும் வணக்கம். உணவே மருந்து அப்படின்னு வாழ்ந்துட்டு வர ஒரு சமூகத்தில் தாங்க நம்ம தமிழ் சமூகமும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆரோக்கியமான உணவு அப்படின்னாலே டேஸ்ட் இருக்காது, என் குழந்தைங்களுக்கு பிடிக்காது, நல்லா இருக்காது அப்படின்னு தான் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் சொல்லிட்டு வராங்க. காரணம், கீரை ரொம்ப சத்தான உணவுங்க, ஆனால் டேஸ்ட் மீடியமாக தான் இருக்கும். எல்லா உணவுகளும் அப்படி கிடையாதுங்க. சில உணவுகள் ரொம்ப சத்தாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க. அந்த மாதிரி உணவுகளை சூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கருப்பு நிற உணவுகளா, அது எங்கே போய் சர்ச் பண்ணுறது அப்படின்னு யாரும் கவலைப்பட தேவையில்லைங்க. என்னென்ன கருப்பு நிற உணவுகள் இருக்குது, என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு நிற உணவுகள் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய சத்தான உணவுகள் நம்ம பகுதியில் கிடைக்கிறதே இல்லைங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேர் அதை வாங்குறதும் இல்லை, யூஸ் பண்ணுறதும் கிடையாது. பட் இப்போது கொஞ்சம் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதை நல்லா கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் நீரிழிவு நோய், புற்றுநோய், மாரடைப்பு இந்த நோய்கள்லேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். கருப்பு அத்திப்பழம், இது ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சுவையான பழம்னே சொல்லலாம். இதில் அதிக அளவில் பொட்டாசியம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கும். இதனால நம்ம உடம்புல செரிமான சக்தி அதிகரிக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்காக தான் இந்த பழத்தை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்கங்க. இது உடம்புல இருக்க அந்த புற்றுநோய் செல்கள் கூட எதிர்த்து போராடுது. அதனால புற்றுநோய் குறையும். அது மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும், அந்த இரத்த ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெட் கலர் பழம், அது செய்கிற வேலை எல்லாமே இந்த கருப்பு அத்திப்பழம் செய்துங்க. ஸோ உங்களுக்கு இந்த கருப்பு அத்திப்பழம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அடுத்து பார்க்கக்கூடிய பழம் கருப்பு நாவல் பழம், அதாவது பிளாக்பெரி. இதுவுமே ஒரு முக்கியமான பழம் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம உடம்புல இருக்க வீக்கத்தை குறைச்சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குதுங்க. ஸோ இது நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் இல்லையா, 10% 4 பெண்களுக்கு மட்டும்தான் ரெகுலர் பீரியட்ஸ், மீதி 6% பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு இந்த பழம் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக மாறுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. இதில் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கனால ஐஸ்கிரீம்ஸ், சாலட், ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி செஞ்சும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு எள். இந்த கருப்பு எள் மேக்ஸிமம் நம்ம ஆசியா கண்டத்தில் தாங்க விளையுது. அதனால நமக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும். இதில் கால்சியம், மெக்னீஷியம், மேக்ரோ தாதுக்கள் இது எல்லாமே இருக்குங்க. இது நம்ம இதயத்தோட உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் இதை ரொம்பவே குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட விதைகளில் இருக்கிற இரும்பு, தாமிரம், மக்னீஸ் இது எல்லாமே நம்ம உடம்போட ஆக்சிஜன் சுழற்சியை கட்டுப்படுத்துதுங்க. நம்மளோட வளர்ச்சிதை மாற்றத்தோட விகிதங்களை இது கட்டுக்குள்ளே வச்சிருக்கும். இந்த கருப்பு எள் விதைகளில் நிறைய கொழுப்பு சத்துக்கள் இருக்குங்க. அடுத்ததாக கருப்பு பூண்டு. பூண்டு அப்படின்னாலே அதில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தாங்க. இந்திய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, இந்த வெள்ளைப்பூடை அதிகமாக சேர்த்துக்குவாங்க. நம்ம சாப்பிட்ற பூடு வெள்ளையாக இருக்கும். அதே இது கருப்பு பூண்டு அப்படிங்கிறது அந்த பல் கருப்பாக இருக்கும், அவ்வளோதாங்க. இது நம்ம உடம்புல இருக்க வீக்கத்தை குறைக்குது, நம்மளோட நினைவு ஆற்றல், நினைவு சக்தியை அதிகமாக்குதுங்க. இந்த வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா, வெள்ளை பற்கள் கொண்ட இந்த பூடு, இதை விட அந்த கருப்பு பூட்டில் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கருப்பு அரிசி. தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அரிசி வகைகள் நிறையா இருக்குங்க. அதே மாதிரி தென்னிந்திய மக்கள் எல்லாருமே அரிசி உணவுகள் சாப்பிட்றவங்க தான். ஸோ அரிசியிலையுமே ஒரு தனித்துவமான அரிசி தாங்க இந்த கருப்பு அரிசி. இது நம்ம கண் பார்வையை மேம்படுத்துது. ஆக்சிஜன் நேற்றுகள் இதில் அதிகமாக இருக்குது. நம்மளோட விழித்திரை இருக்கு இல்லையா, அந்த கண்ணோட விழித்திரை, அதில் ஏதாவது கடுமையான ஒரு ஒளி பட்டது அப்படின்னா லூட்டின் அல்லது ஜியாக்ஸ்டின் அப்படிங்கிற ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணி நம்ம கண்ணை பாதுகாத்து வைக்குதுங்க. நம்ம மக்களில் சிலருக்கு பசையம் அப்படின்னா ரொம்பவே அலர்ஜி இருக்குது. ஸோ நிறைய மக்கள் பசையம் இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த கருப்பு அரிசி கரெக்டாக ஏற்றதான் இருக்குங்க. ஸோ நான் சொன்ன இந்த கருப்பு உணவுகள் எல்லாமே ரொம்ப சத்தான உணவுகள். உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இது யாரும் எனக்கு பிடிக்கல, டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் நான் சொன்ன இந்த கருப்பு உணவுகள் எல்லாமே டேஸ்டான உணவுகள் தான். இந்த உணவுகள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ சீக்கிரமாக நோயிலிருந்து ஜாலியாக இருக்கலாங்க. இந்த வீடியோவில் பார்த்த இந்த கருப்பு சத்து உணவுகள் இது எல்லாமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. இது சாப்பிட்றதுனால நீரிழிவு நோய், மாரடைப்பு, புற்றுநோய் இது எல்லாமே வராமல் தடுக்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரியான நோய்களில் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க, சீக்கிரமாக விடுதலை பெறலாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.